இந்த பேர் வந்து குமரன். அதில் வந்து நாங்கள் காளான் தான் ஸ்டார்ட் பண்ணது. யப்னா திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ARN மஷ்ரூம் ஃபுட் ஷாப்ல தான் வந்து நிற்கிறோம். காளான் பிரியாணி, காளான் ஃப்ரைட் ரைஸ், காளான் கொத்து எல்லாமே தரமா இருக்கு. அதாவது நான்வெஜ்ஜுக்கு எந்த விதத்துலையும் குறைஞ்சது கிடையாது. அதுக்கு ஈக்குவலாக வந்து பண்ணியிருக்காங்க. யூடியூப் பார்த்தா அண்ணன் தான் எல்லாமே தொடங்கினது. பொருள் அந்த லீவில் வர்றாக்கள் எல்லாம் வந்துட்டு போகிறது. இது வரைக்கும் நிறைய சூப்பெல்லாம் குடிச்சிருக்கோம். ஆனால் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் காளான் சூப் வந்து குடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மஷ்ரூம் சூப் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்கு. பக்கத்துலேயே வந்து யூனிவர்சிட்டி இருக்கிறதுனால வந்து பயங்கர க்ரோடாக இருக்கும். எப்பவுமே வந்து ஆட்கள் போயிட்டு வந்துட்டே இருப்பாங்க. காளான் சூப் இருக்கு, மஷ்ரூம் கட்லட் இருக்குது, மஷ்ரூம் பஜ்ஜி இருக்கு, காளான் ரொட்டி வந்திருக்குது, காளான் சாண்ட்விச் வந்திருக்குது. வாவ், செம்ம டேஸ்டா இருக்கு. காளான் வளர்க்குறோம்னு சொன்னாவே எல்லாருமே சொல்றது எங்களுக்கும் சாப்பிட ஆசை. ஆனால் எங்களுக்கு என்னென்ன சமைக்கிறேன்னு தெரியாது. 4 பேருக்கு வந்து நான் இப்போ சேலரி கொடுக்குறேன். எனக்கு 28 வயசு. 28 வயசு பட் இந்த ஒரு 28 வயசுல இவ்வளவு விஷயத்துக்கு சாதிச்சிருக்காரு. இலங்கையில மட்டும் இல்லாம எல்லா இடத்துலயும் வந்து இளைஞர்களுக்கு தொழில என்ன பண்ணலாம், எப்படி நம்ம முன்னேறலாம் அப்படின்னு சொல்லி பல விஷயத்த போட்டு வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் உங்களோட உழைப்பால நடக்கும். முன்கூட்டி அதுக்கான வாழ்த்துக்கள் ப்ரோ. வெல்கம் டு RJ with KJ. இன்னைக்கு நாம எங்க நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா யப்னா திருநெல்வேலியில இருக்கக்கூடிய ARN மஷ்ரூம் ஃபுட் ஷாப்ல தான் வந்து நிக்கிறோம். அதாவது ARN காளான் உணவகத்துல வந்து நிக்கிறோம். ரொம்ப நாளா வந்து காளான்ல வெரைட்டியா வந்து செய்து சாப்பிடுன்னு சொல்லி ஆசை. கொங்கோங்ல இருந்து மகேஸ்வரியமா நம்ம நாட்டுக்கு வந்தப்போ வந்து மஷ்ரூம்ல அந்த நூடுல்ஸ் அப்படியான சில சாப்பாடு மட்டும் செய்து கொடுத்தாங்க. அது சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து வேற ஒரு இடத்துல இருந்து நான் ட்ரை பண்ணி பார்க்கல. என்ன சொன்னா அப்படியான ஷாப் வந்து எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியாது. ஆனா இந்த ARN தயாரிப்பு, அவங்க வந்து தயாரிப்பு நிறுவனம், அவங்கள ஓனா வந்து இதை வந்து தயாரிச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதோட பிரான்ச்சும் வந்து ஆங்காங்கே சில இடத்துல வந்து வச்சிருக்காங்க. யாழ்ப்பாணத்துல இருக்கிற மோஸ்ட்லி பீப்புள் எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு வீடியோ. ஆனது என்னோட கையிலேயே வந்து இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா மஷ்ரூம்ல பண்ண சாண்ட்விச் எல்லாம் வந்து இருக்குது. ஸோ இது மட்டும் கிடையாது, சூப் ஐட்டம்ல இருந்து இன்னும் பல வெரைட்டியா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் வந்து இன்னொரு வீடியோல முழுக்க காண்பிக்க போறேன். இது உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காரணம் டயட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கான டயட் ஃபுட்டாகவும் இருக்கும். அண்ட் அதே மாதிரி வெஜ் ஃபுட் வந்து சாப்பிட்றவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆகையனால இந்த ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்க. அதுக்கு முன்னால் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்களா தான் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு சொன்னால் நாங்கள் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களோட மொபைலில் வந்து டான்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டினியூ பார்க்கலாம். கரெக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னாலும் வந்து அந்த பக்கம் வந்து திருநெல்வேலி ஜங்ஷன். ஸோ அந்த பக்கம் தான் வந்து திருநெல்வேலி சிக்னல் பார்க் எல்லாமே இருக்குது. ஸோ அப்படியே அங்கேருந்து வந்தீங்கன்னு சொன்னால் வந்து இங்கே கமர்ஷியல் பேங்க் இருக்குது. அந்த கமர்ஷியல் பேங்க்லாம் தாண்டி இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் தான் வந்து கடை இருக்குது. ஸோ அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யப்னா டவுனுக்கு போகக்கூடிய வழி. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோடு வந்துகிட்டே இருப்பாங்க. இப்போ வரைக்கும் வந்து வந்துகிட்டே இருப்பாங்க. இதில் ஓப்பன் அண்ட் க்ளோசிங் டைம்லாம் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். ஓப்பனிங் டைம் மண்டே டு வந்து சாட்டர்டே வரைக்கும் PM 4 o'clock ஸ்டார்ட் பண்ணி PM வந்து 8 o'clock வந்துட்டு ஷட்டர் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. பட் வந்து இப்போ 8 o'clock ஆகிக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ வந்து கஸ்டமர் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ரீசன் வந்துட்டு யூனிவர்சிட்டி பாய்ஸு அண்ட் வந்து நார்மலாக இதில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து வராங்க. நீங்கள் அவைலபிளாக இருக்கக்கூடியது மெனுவில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்னென்ன ஃபுட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காளான் சூப் இருக்குது. அது வந்து டேக்அவே வந்து 180. அதாவது நான் நினைக்கிறேன் கொண்டு போகிற பாக்ஸுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 30 rupees வந்துட்டு சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பட் வந்து இங்கேயே வச்சு நீங்கள் சாப்பிட போகிறீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு 180 ரூபா தான். அண்ட் வந்து மஷ்ரூம் கட்லட் இருக்குது. ஸோ அது வந்து 30 ரூபா தான். அது டேக்அவே இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் டின்னர் இருக்கலாம், இங்கேயே வந்து சாப்பிட்றதா இருக்கலாம். அண்ட் அதே மாதிரி மஷ்ரூம் பஜ்ஜி இருக்குதுங்க. இங்கே வந்து தான் நான் இதெல்லாம் பார்க்குறேன் புதுசாக வந்து. ஸோ வந்து காளான் பஜ்ஜி வந்து 150 ரூபா. அண்ட் அதே மாதிரி காளான் ரொட்டி வந்து இருக்குது பார்த்து சொன்னால் 200 ரூபா. அண்ட் அதே மாதிரி காளான் சாண்ட்விச் வந்து இருக்குது, அது 200 தான். அப்படியே இருக்குது. அண்ட் இன்னும் என்னென்ன அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து சொன்னால் மெனுவில் இருக்க அவ்வளோ தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கேயே போட்டு வாங்கி பாருங்கள், பெரிய லோகோவில் போட்டு வாங்க ARN மஷ்ரூம் ஃபுட் காளான் உணவுகள். ஸோ இது நல்ல ஒரு விஷயம். அண்ட் வந்து நல்ல ஒரு தொழில் வாய்ப்பை வந்து இது ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்டு சொன்னால் எனக்கு தெரிஞ்சவங்க 2 பிரான்ச் வந்து வச்சுருக்காங்க. இது ஒன்று அண்ட் வந்து இன்னொரு இடம், அதோட பேருங்க சரியா வாயில வர மாட்டேங்குது, அங்கே ஒன்று. அதே மாதிரி ஆங்காங்கே இங்கே எல்லாம் வந்து வச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னால் அது நிறைய பேருக்கு வந்து தொழில் வாய்ப்பாக போயிடும். ஸோ நாம ட்ரை பண்ண வேண்டிய ஃபுட்டெல்லாம் வந்து ஆர்டர் கொடுத்துட்டோம். அது வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து ஒவ்வொன்றா வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்க, இது வந்து யூனிவர்சிட்டி ஏரியா, அதாவது பக்கத்துலேயே வந்து யூனிவர்சிட்டி இருக்கிறதுனால வந்து பயங்கர க்ரோடாக இருக்கும். எப்போவுமே வந்து ஆட்கள் போயிட்டு வந்துட்டே இருப்பாங்க. அண்ட் இந்த டைமில் இந்த ஸ்பாட்டில் வந்து எப்போவுமே வந்துட்டு க்ரோடாக தான் இருப்பாங்க.
நார்மலாக வந்து டயட் ஃபுட் ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை சொன்னால் நான்வெஜ் இல்லாமல் வெஜ் ஃபுட்டு சாப்பிட்றவங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே அதிகமாக வந்து இந்த மஷ்ரூம் ஃபுட்டெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. கண்டிப்பாக நான் கூட வந்து தேடி வந்ததுக்கான காரணம் அதுதான். ஸோ இந்த பக்கம் இருந்து நிறைய பேர் வந்துட்டு இருப்பாங்க, அந்த பக்கம் வந்து நிறைய பேர் வந்துட்டு இருப்பாங்க. அண்ட் மோஸ்ட்லி இந்த பக்கம் நிறைய போர்டிங்ஸ் இருக்குது. அதாவது இந்த ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டுக்குரிய, யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டுக்குரிய ரூம்ஸ் எல்லாம் வந்து இங்கே நிறைய பாடிமெண்ட் வந்து நிறையவே இங்கே இருக்கிறதுனாலும் நிறைய பேர் இந்த பக்கம் வந்து இந்த இடத்துல வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. நம்ம என்ன சாப்பிட போனாலும் ஜோஸ் கண்டிப்பா இருக்கணும். அதில் பக்க விலைகள் நிறைய இருக்கலாம், பட் இருந்தாலும் எப்படி அழகா வச்சு அடி ஸ்வாங். ஸோ ஜோஸை வச்சுட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் ஃபெஸ்ட்டுக்கு வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து ஒரு குண்டை தூக்கி போட்டான் அவன் வந்து, இது வந்து நான்வெஜ் தான், அதுக்குள்ள அது போடுவாங்க இது போடுவாங்கன்னு சொல்லி பிரசாந்த். ம். தரமா இருக்கு. அதாவது நான்வெஜ்ஜுக்கு எந்த விதத்துலையும் வந்து குறைஞ்சது கிடையாது, அதுக்கு ஈக்குவலாக வந்து பண்ணியிருக்காங்க. நான் வந்து காத்தாங்குடி சிக்னல் பார்க் அந்த ஏரியாவில் வந்து நான்வெஜ்ஜில் ட்ரை பண்ணி பார்க்க வந்தானுங்க, அங்கே சாப்பிட்ற மாதிரியே இருக்கு, நல்லா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் ஒரே டைமில்
ட்ரை பண்ணிடலாம் அது. சாண்ட்விச்சில் சலட்டை கூட வந்து பார்த்துக்கிட்டோன்னா நான் நிறைய வச்சிருக்கேன். ரெண்டு பக்கம் வந்து நிறைய வச்சிருக்கேன். நல்லா இருக்கு. இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறது காளான் பஜ்ஜி. இதை பார்க்கும்போது நான்வெஜ்ஜில் வந்து உங்களுக்கு கேஎஃப்சி சாப்பிட்ற மாதிரி ஃபீல் ஆகும். எல்லாமே நான்வெஜ்லேயும் இருக்குது. நம்ம சாரி வெஜ்லேயும் இருக்குது. நம்ம நான்வெஜ்ல என்னெல்லாம் ட்ரை பண்ணுவோம் அதெல்லாம் லேஸாக வந்து வெஜ்லேயும் வந்து இருக்குது. வாவ், செம்ம டேஸ்டாக இருக்கு. பா, சோசு விட்டு சாப்பிட்றப்ப சுடச்சுட சாப்பிட்றப்ப வேற லெவலில் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நைட்டில் மூவி பார்க்குறதா இருந்தாலும் சரி, வீட்டில் இல்லைன்னா தியேட்டரில் பார்க்குறதா இருந்தாலும் சரி, சைடிஸ் இதெல்லாம் வச்சுருந்தா செம்மையாக இருக்கும். என்ன வெஜ்ஜுக்கு நான்வெஜ்ஜுக்கும் இருக்கும் வித்தியாசம். இதே வந்து நம்ம கேஎஃப்சிலாம் சாப்பிட்டு சொன்னால் ஜீரணம் ஆகிறதுக்கு வந்து டைம் எடுக்கும். வெஜ்ஜுக்கெல்லாம் அப்படி கிடையாது, வந்து ஈஸியாக வந்து ஜீரணம் ஆயிரும். அப்போ நிறைய சாப்பிட்டு இருக்கலாம். கஸ்டமர் ஒரு பக்கம் வந்து கொண்டே இருக்காங்க. நாங்கள் ஒரு பக்கம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம், ஒரு பக்கம் சாப்பிட்டு இருக்கோம். அதே மாதிரி அந்த பக்கம் கஸ்டமரும் வந்து கொண்டே இருக்கிறாங்க. சூப் வந்து இது வரைக்கும் நிறைய சூப்பெல்லாம் குடிச்சிருக்கோம். ஆனால் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் காளான் சூப் வந்து குடிக்க போகிறோம். வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க கொடுக்குற பாத்திரத்தை வந்து பாருங்க, அது வந்து மண் பாத்திரம் அது இருக்கும். ஸோ இங்கே லெமன் இருக்கு, லெமன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பெப்பர் போதல்னு சொன்னால் இங்கே பெப்பர்லாம் இருக்குது. பெப்பர் அண்ட் வந்து சால்ட் ரெண்டுமே இருக்குது. போதல்னு சொன்னால் வந்து நம்ம யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மஷ்ரூம் சூப் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? பார்க்க வச்சு சாப்பிட்றேன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. நிறைய பேர் மோஸ்ட்லி எஃப்னாவிலேருந்து வீடியோ பார்ப்பீங்க, இல்லைனா எஃப்னாவுக்கு வந்துட்டு போகிறவங்களாம் இருப்பீங்க. ஒரு வாட்டி இந்த கடைக்கு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரா இருக்கு. அந்த எப்படி சொல்றது, சில சூப்லாம் குடிச்சா அதுல சில அந்த கவிச்சு அந்த வாடை வரும்னு சொல்லுவோம்ல, இதுல வந்து அந்த அப்படியே எந்த ஒரு ஸ்மெல் எந்த ஒரு எதுவுமே இல்லை. செம்மையா இருக்கு. போதுமான அளவுக்கு இந்த காரம் வந்து நம்மளுக்கு போதும். பட் வந்து காரம் போதல்னு சொன்னா நம்ம வந்து பெப்பர் இன்னும் எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க, பார்க்க சாப்பிட்டா பின்புலைகள் கூட வரும். ஓகே, நம்ம கூட யார் நிற்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா கடையோட ஓனர் அண்ட் வந்து இவங்களோட பிரதர் மூலம் ஆரம்பிக்கப்பட்டு இப்போ வந்து இவர் தான் மெயினாக இப்போ ஓனராக வந்து பண்ணுறாப்புல எல்லா விஷயங்களும் அவரே சொல்றாரு. ஓகே, வணக்கம் பிரதர். வணக்கம். ஓகே, இந்த ஜேர்னி எப்படி போயிட்டுருக்கு? என் பேர் சொல்லிக்கிறேன். என் பேர் வந்து குமரன். நான் வந்து இப்போ என்னன்னு சொல்றது, முதல்ல வந்து நாங்கள் காளான் தான் ஸ்டார்ட் பண்ணது. அதாவது காளான் வளர்க்குறது. காளான் வளர்க்குற ஸ்டார்ட் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ணா தான் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணேன். காளான் வளர்க்க வந்து 2018 ஸ்டார்ட் பண்ணாங்க காளான் வளர்க்குறது. அதான் காளான் வளர்க்க வந்து ஸ்டார்ட் பண்ணாக்க முதல்ல காளான் வளர்க்குறது தானே. காளான் வளர்க்க வந்து இங்கே வந்து பெரிய ஒரு அனுபவம் இல்லாத இல்லை.
அப்போ நாங்கள் வந்து ஒரு மாதிரி செய்ய தொடங்கி ம். பிறகு யூடியூப் பதிவில் பார்த்தா அண்ணன் தான் முதல்லாமே தொடங்கினது. அது பிறகு அது செஞ்சு பூச்சிட்டே தான் நம்ம கொடுத்துருந்தாங்க. பிறகு அந்த லாக்டவுன் மூட்டம் தான் எங்களுக்கு அந்த ஒரு ஐடியா ஒன்று வந்து என்னென்னா காலங்கட்டையும் தேங்கிட்டு கொடுக்கறதுக்கு ஒரு ஐடியா இல்லை. அப்போக்கு தான் நாங்கள் சூப் அதை செஞ்சு சாப்பிட்டு அப்படி பார்த்தது. நீங்களா ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு பார்த்தீங்க? முதல்ல எங்களை விட்ட வந்து கறி சமைக்கிறது, அம்மா வந்து கறி சமைப்பாங்க. காளான்ல அப்போ நாங்கள் கறி தான் சமைச்சு. ஓகே. அப்போ முதல்ல வந்து டெய்லி காளாங்கறியை தான் இருக்கும். ஏன்னா அந்த டைமில் வந்து எங்கள்கிட்ட அந்த கலைஞ்சு ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ஃப்ரிட்ஜ் முதல் இல்லை தானே. அப்போ நிறைய வந்து இன்னொரு ஆள் வீட்டை கேட்க அவங்களுக்கு ஒரு மாதிரி தானே. அப்போ நாங்கள் காலம் ஃபுட் சைட்டை கொடுத்துட்டு மிச்ச காலம் வந்து கூடுதலாக கறி சமைச்சு தான் சாப்பிட்றோம். அப்போ நாங்கள் நிறையவே ஒரு நாளுமே அப்போக்கு கறி தான் சமைச்சு சாப்பிடுவோம். அப்போ அதுக்கு பிறகு இந்த லாக்டவுன் மட்டும் காளான் முடிஞ்சினோட பிறகு தான் ஏதாவது செய்வோம். அப்போ லாக்டவுன் எல்லாருமே வீட்டாங்க இருந்தாங்க. இப்போ எங்களை விட இப்போ அண்ணாக்கள் தங்கச்சி எல்லாமே இருக்காங்க. சூப் அதோட செஞ்சு பச்சி அப்படி செஞ்சு சாப்பிட்டு ஓகே இதோ ஓகே. அப்போ எங்களையும் அப்போ காளான் வந்து மார்க்கெட் வந்து பெரிய இதாக இருந்தது. என்ன பிரச்சனை சொன்னால் காளான் வந்து எல்லாருக்கும் சாப்பிட ஆசை, சமைக்க தெரியாது. அந்த நிறைய பேர் புதுசா இருக்கும் காளான் சமைப்பாங்களா அப்படின்லாம் கேள்விப்பட்டேன். போட்சிட்டிக்கும் போடைக்கும் அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. எல்லாருக்குமே இல்லை. இப்போ நாங்கள் காளான் வளர்க்குறோம்னு சொன்னாவே எல்லாருமே சொல்றது எங்களுக்கும் சாப்பிட ஆசை, ஆனால் எங்களுக்கு என்னென்னு சமைக்கிறோன்னு தெரியாது. இப்போ வரையும் அந்த பிரச்சனை இன்னும் கொஞ்சம் வரைக்கும் இருக்கு. அதை நாங்கள் இப்போ ஓகே எங்களுக்கு இதுவும் அப்படி ஒன்று ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ பெரிய கடையாக போனால் முதலீடு கொஞ்சம் தேவை அப்படின்ட்டு ஓகே இப்படி ஒன்று ஸ்டார்ட் பண்ணும்போது 2021 ஸ்டார்ட் பண்ணாங்க. 2021 ஸ்டார்ட் பண்ணாங்க. போன அதாவது 6ஆம் மாதம் 19ஆம் தேதி தான் நாங்கள் 5வது வருஷம் இந்த இடத்துல. அப்போ நாங்கள் வந்து 2021 6ஆம் மாதம் 19ஆம் தேதி இந்த கடை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணக்கு ஒரு கொஞ்சம் ஒரு பயம் தான் எனக்கு. என்ன புதுசு எல்லாருமே ஒருத்தருமே இல்லை டிரைவனா வந்து புதுசு அவசியம் மட்டும் செஞ்சு அப்போ ஸ்டார்ட்ல கொஞ்சம் போயிட்டு பிறகு ஓகே வந்துட்டு. ஏன்னா எல்லாருக்குமே அந்த காலம் சாப்பிடணுன்ற ஒரு ஆசை இருந்துச்சு. மற்றது நாங்கள் இங்கே வந்து செய்யறதுக்கு நாங்கள் எல்லாமே சொல்லித்தான் கொடுப்போம். ஏன்னா நாங்கள் வந்து இங்கே வந்து என்னென்ன செய்யறோன்னு சொல்கிறோம். காளான் சூப் செய்கிறாங்க, காளான் கட்லட், காளான் பச்சி, அதோட காளான் சாண்ட்விச், காளான் ரொட்டி அதெல்லாம் செஞ்சு கொடுப்போம். நாங்கள் கடை வந்து ஓப்பன் பண்ணுறது வந்து திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரை பின்னேரம் 4 மணிலேருந்து 9 மணி வரை, ஞாயிற்றுக்கிழமை க்ளோஸ். அப்போ இது வந்து ஃபுல்லாகவே நாங்கள் என்ன சொல்கிறது இப்போ சூப்பெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நாங்கள் இந்த ஏதாவது கெமிக்கல் ஒன்றுமே ஆட் பண்ணுறது. கெமிக்கல் எதுவும் இல்லை, நான்வெஜ்ஜும் எதுவும் இல்லை, ஒன்லி ஒன் வந்து வெஜிடபிள் மட்டும் தான். அதை நாங்கள் தொடங்கினது வந்து அதுக்கான இப்போ நாங்கள் வந்து காளான் வந்து ஓர்கானிக் தானே. காளான் வந்து ஓர்கானிக் தான் பிள்ளைக்கு, அதுக்கு ஒரு மருந்து ஒன்றுமே இல்லை. அப்போ நாங்கள் அதையும் கொடுக்க அதையும் ஹெல்த்தியாக கொடுத்தா இன்னும் நல்லதாக இருக்கும்ன்றதைக்காண்டி நாங்கள் இங்கே சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு பார்த்து எல்லாமே செம்ம டேஸ்ட். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த இஞ்சி உள்ளி சூப்புக்கு இஞ்சி உள்ளியே தவிர வேற ஒரு இதுவுமே போட்டுருக்குமா. அது அப்படித்தான் உலகால இப்போ 5 வருஷமா அதை தானே செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ 5 வருஷமா போய் நாங்கள் இதில் நிலைச்சிட்டு இருக்கிறோம். இதே மாதிரி இது வந்து இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பரமேஸ்வரா சந்திக்கும் சின்னவேலி சந்திக்கும் இடையில இந்த கடை இருக்கு. அதே மாதிரி இப்போ புதுசாக ஒரு கடை ஓப்பன், இது வந்து 5 வருஷம் ஆகிட்டுது. அதை வச்சுக்கொண்டு நாங்கள் வந்து கேக்கஸ் ரோடில் ஒரு கடை ஒன்று ஓப்பன் பண்ண முடியும் ஒரு பிளான். அது நிறைய நாளாவே இருந்தது. அது இப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க. அதாவது குளப்படி சந்தியில் ஏஎம்டி பெட்ரோல் செட்டுக்கு முன்னுக்கு அந்த கடை இருக்கு. ஓப்பன் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது? அது ஓப்பன் பண்ணி 2 மாதம். 2 மாசமா அது இப்போ 2 மாசமா போய் கொண்டு இருக்குது. அப்போ இப்போ அவைலபிளா இருக்கு, எல்லாமே அங்கேயும் இருக்கும். இதே டேஸ்ட்டில் அது அங்கேயும் இருக்கும். அதே ஒரு பிரச்சனை வந்து சூப் எல்லாமே இதே டேஸ்ட்டில் அங்கேயும் இருக்கும். நான் வந்ததுலேயே வந்து பார்த்தேன் நிறைய பேர் வந்து இந்த யூனிவர்சிட்டி பசங்கள்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அண்ட் வந்து ஹட்டன் அதாவது மலைய பக்கம்லாம் இருந்து வந்து படிக்கிற அதாவது ஸ்கூல் A-level படிக்கிற பசங்கள்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு போகிறாங்க. என்ன சொன்னால் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இதில் வந்து எந்த ஒரு கெமிக்கலும் வந்து அவங்க அட் பண்ணலை. அண்ட் வந்து நம்மளை போல் நிறைய பேர் வந்து நான்வெஜ் இல்லாமல் வெஜ் மட்டும் சாப்பிட்றவங்களாம் இருப்பீங்க. அவங்களுக்குள்ளலாம் செம்ம சாப்பாடு. அதாவது நான் முதல்ல நான்வெஜ் சாப்பிடும்போது எப்படி ஃபீல் ஆச்சோ அது வந்து இப்போ ஃபீல் ஆகுதுங்க. அப்படி இருக்குது. ஆனால் இதில் எந்த ஒரு நான்வெஜ்ஜுமே நம்ம மிக்ஸ் பண்ணலை. முழுக்க வந்து வெஜ் தான். செம்மையாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஐடியா இந்த 2 பிரான்ச் தானா இன்னும் நிறைய ஓப்பன் பண்ணுற ஐடியா? நிறைய பேர் ஏங்கி போயிருப்பாங்க கிடைக்காதா இல்லையா? நிறைய ஓப்பன் பண்ண ஐடியா இருக்கு. இதே ஓப்பன் பண்ண கொஞ்சம் லேட் ஆகிட்டுது. அது என்ன கொஞ்சம் போக என்னோட ஓப்பன் பண்ண கண்டிப்பாக உங்களோட முயற்சி உங்களோட உழைப்பால நடக்கும். முன்கூட்டி அதுக்கான வாழ்த்துக்கள் ப்ரோ. இப்போ தன்னந்தனியாக தான் இப்போ அண்ணாட ஹெல்ப் இல்லை, இங்கே நீங்கள் தனியாக தான் இப்போ பண்ணுறீங்களா? அண்ணா இருக்க போயிட்டார். அப்போ நான் அம்மாவோட சப்போர்ட் மற்றது நாங்கள் மச்சான் தான் இப்போ கொஞ்சம் பார்க்குறது. இப்போ எத்தனை வயசு உங்களுக்கு? எனக்கு 28 வயசு. 28 வயசு. ஓகே சூப்பர். 98ஆம் ஆண்டு பிறந்தீங்க. அப்போ 98 பிறந்த 28 வயசுலேயே வந்து இப்போ சாதாரணமாக ஒரு மாசத்துல எவ்வளோ ஏர்ன் பண்ணுவீங்க நீங்கள்? நார்மலா சொல்லுங்க. ஏன்னா அடுத்தவங்களுக்கு மோட்டிவேட்டா இருக்க மாதிரி, அதாவது உழைப்பில்லைன்னு சொல்லி
நிறைய பசங்க எல்லாம் தூண்டு போய் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நீங்க எந்தெந்த தொழில் பண்ணி வச்சுன்னா அவங்களால வந்து சம்பாதிக்க முடியும், தொழில் இல்லைன்னுலாம் கிடையாது. அதாவது நான் சொல்றேன் என்னடா, இப்ப 4 பேர் வந்து 4 பேருக்கு வந்து நான் இப்ப சேலரி கொடுக்குறேன். 4 பேரை வச்சு நீங்க வேலை பாக்குறீங்க. நம்ம பகல்ல வந்து நான் ஒரு ஃபினான்ஸ் கம்பெனிக்கு இப்போ ஒரு ரீசன் ஒரு 4 மந்த்ஸா ஒரு ஃபினான்ஸ் கம்பெனில வேலை செஞ்சோம். நீங்க ஒர்க் பண்றீங்க. டிகிரி செஞ்சேன்னா அதுக்காண்டி இன்டர்ன்ஷிப் செய்யணும், அதுக்கு போய் கொடுத்தேன் ஒரு 4 மந்த்ஸ் தான். மற்றபடி இப்போ இந்த கடை அந்த கடை அதெல்லாம் சேர்த்து ஒரு 4 பேர் இப்போ நான் என்னோட வேலைக்கு நிற்கிறேன். 4 பேருக்கு தொழில் கொடுத்துருக்கீங்கன்றது பெரிய விஷயம் ப்ரோ, அது உண்மையில. அப்ப இதுக்குள்ளேயே அதையும் அந்த ஃபினான்ஸ் அந்த ஒர்க்கையும் பண்ணிட்டு அண்ட் வீட்டுல நீங்களா ஓனா வந்து தயாரிக்கிறீங்க காளான். அப்ப அதுக்கெல்லாம் எப்படி டைம் கிடைக்குது உங்களுக்கு? அது கொஞ்சம் அதான் தான் சொன்னேன், இன்னொரு மச்சான் தங்கச்சிட்ட கஷ்டம் தான். அவர் மச்சான் கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கக்கூடிய அவர் மற்ற வீட்டை தானே நாங்கள் வீட்டை பழக்கிறது. அவர் வீட்டை இப்போ எல்லாமே செஞ்சிட்டோம்னு சொன்னா அப்புறம் தண்ணி அடிக்கிறது வரலாறு அது அம்மா அதோட பார்ப்போம். அப்ப இந்த காளானுக்கு சீசன்லாம் கிடையாது, எவ்ரி இயர் 12 மாசமும் இருந்துகிட்டே இல்லை. அது வந்து காளான் வளர்க்குறது சீட்ஸ் இருக்கு. அது இப்போ ஒரு பட்ச் வச்சா தான் போடுறது. ஒரு பட்ச் போட்டா அது வந்து 2 மாசம் தான் அறுவடை செய்யலாம். அந்த அறுவடை முடிஞ்சா இப்போ இந்த 2 மாசம் பிறகு புதுசா தான். அப்ப நாங்க தொடர்ச்சியா அதுவும் செஞ்சு கொண்டு இருக்கோம். ஓகே, அப்படின்னு சொன்னா அதையும் போய் ஒரு வாட்டி பாக்குறேன்னா பாக்கலாம், அது இருக்கலாம், அது இருக்கேன். ஓகே, இப்போ வார கஸ்டமர்ஸ் எல்லாம் உங்ககிட்ட என்ன சொல்லுவாங்க இதை பார்த்துட்டு ட்ரை பண்ணி புதுசா ட்ரை பண்றவங்க என்ன சொல்லுவாங்க? புதுசா இல்ல எல்லாருமே டேஸ்டா இருக்குன்னா சொல்றாங்க. இப்ப நீங்க சொல்ற நம்புறீங்க வரையில இப்ப கூடுதலா 5 இயர்ஸா தொடர்ந்து ரெகுலரா வர்ற ஆக்களும் இருக்காங்க. கடை ஓபன் பண்ண புதுசுல வர்ற ஆக்களும் நானே அடிக்கீங்க உங்க ஃபுட்டுக்கு. இனிமே அந்த பிரான்ச்சுக்கு போவோம் அடிக்கடி, பக்கத்துல கோட்டாவில் இருக்கு. அப்படியே இருக்கு. எனக்கு கூடுதலா கடை ஓபன் பண்ணக்கே வந்த ஆக்களும் இப்பயும் வந்துருக்கீங்க. மற்றது சில பேர் இப்ப இங்க வந்து இப்ப அந்த பொருள் அந்த லீவ்ல வர்ற ஆக்கள் எல்லாம் வந்துட்டு போறாங்க. கூடுதல் 2-3 பேர் வந்துட்டு போறாங்க. வந்த டைம் இங்க வந்துட்டு போற அப்படியும் இருக்குண்ணா. கூடுதலா இப்ப நாங்களே நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாதானே. வந்து பாத்தீங்கன்னா காளான் தான் ஃபுல்லா சமைச்சு சாப்பிட்டாருல. ஆனா உண்மையில நல்ல விஷயத்தை நீங்க கையில எடுத்திருக்கீங்க. இந்த காளானை மென்ஷன் பண்ணி இப்படியான தனி ஃபுட் கடை எங்குமே கிடையாது. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மேற்கத்திய சாப்பாடுகளை ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்ப பானிபூரி அது இதுன்னு சொல்லி தான் கொண்டு வராங்க. ஆனா அந்த காளானை வச்சு கொண்டு இங்க வந்து என்னெல்லாம் பண்ண முடியும், இதெல்லாம் 4 பேருக்கு தொழில் கொடுக்க முடியும் அப்படிங்கறத நீங்க ஒரு உதாரணம் எடுத்து காட்டுறீங்களா? இது பெரிய விஷயம். இன்னும் வேற ஏதாச்சும் பண்ற ஐடியா இருக்குதா? அதாவது காளானை வச்சு கொஞ்சம் என்ன ஒரு 1-2 கடை திறக்கலாம். நூடுல்ஸ்க்குலாம் அதை ஆட் பண்ணலாம்ல. அத இது நாங்க இதுக்கே இப்ப இந்த 5 இப்ப என்ன சொல்ற இந்த 5 கொஞ்சம் கஷ்டமா தான் நடத்துறது. ஏன்னா கஸ்டமர் கூட வந்துட்டா எல்லாமே போட்டது நாங்க உடனே ரெடி பண்ணி தான் கொடுக்குறாங்க. நீங்க பாத்துட்டு பச்சி உடனே பொறிச்சு கொடுப்போம். ரொட்டி சாண்ட்விச் எல்லாமே உடனே செஞ்சு கொடுக்குறோம். அப்ப இதை விட என்ன மேட் பண்ண போனோம்னு சொன்னா கஸ்டமர் வந்துட்டோம்னா கஷ்டமா இருக்கும். அப்ப அதனால வந்து என்ன சொல்றது இப்ப இதோட நிப்பாட்டு இருக்கோம். என்ன செய்யலாம், காளான் பிரியாணி செய்யலாம், காளான் ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம், எல்லாமே செய்யலாம், காளான் கொத்து எல்லாம் எல்லாமே செய்யலாம். வடை அது ட்ரை பண்ணி பார்த்தா செய்யலாம். முட்டை எல்லாம் பண்ணிட்டு போலாம். ஆமா, அது சாதாரணமா அதை வச்சு இல்ல. நார்மலா நாங்க இப்ப ஒரு ரெஸ்டாரன்ட் மாதிரி ஓபன் பண்ணோம்னு சொன்னா காளான் பிரியாணி இப்ப தனியா அந்த ஒரு ஐடியா அதான் அண்ணாக்கும் அதான் ஒரு என்னன்னா காளான் ஒரு காளான் ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ண எல்லாமே செய்யலாம். காளான் பிரியாணி, காளான் ஃப்ரைட் ரைஸ், காளான் கொத்து எல்லாமே செய்யலாம். இது வந்து நாங்க உண்மையாவே நாங்க ஃபுல்லாவே வெஜ்ஜா வச்சிருக்க ஒரு ரீசன் வந்து சில பேர் பிறந்த டைம் வந்து அந்த டைம் எல்லாம் வந்து நான்வெஜ் கலந்தோம்னா வந்து சாப்பிட மாட்டாங்க. அதனால நாங்க வந்து ஃபுல்லாவே வெஜ். மற்றது நாங்க கடை ஓபன் பண்ணக்க வந்து சூப் வந்து 100 ரூபாய்க்கு தான் கொடுத்துனாங்க. உண்மையாவே நாங்க கடை அதாவது 2021ஆம் ஆண்டு வந்து கடை ஓபன் பண்ண புதுசுல இந்த காளான் சூப் வந்து 100 ரூபா, கட்லட் வந்து 20 ரூபா. ஏன்னா எங்களுக்கு நாங்க தானே காளான் வளர்க்குறோம், நாங்க தான் நிக்கிறோம். அது எங்களுக்குரிய லாபம் ஆக நாங்க பெருசா ஏன்னா எல்லாருக்கும் கொண்டு சேர்த்து போகணும்னு ஒரு இது. மற்றது இப்போ நான் எடுத்தோடனே பெரிய விலை வச்சா வாங்குவோம். மற்ற யூனிவர்சிட்டி க்ரௌடும் காவ பண்ணணும். பெரிய விலை வச்சோம்னா அது கஷ்டம். அப்போ நாங்கள் வந்து 100 ரூபா தான் ரிசர்வ்ல 100 ரூபா அப்படின்னா பிறகு கொஞ்சமா இப்போ 100 ரூபா ஆயிட்டு இப்போ 150 ரூபா. 5 வருஷத்துல எல்லாமே விலை ஓடிட்டுது. நாங்களும் ஒன்றும் செய்யலாம். அப்படி எல்லாம் 150 ரூபாய்க்கு நீங்க இங்க ஒரு இடமே சூப் எடுக்க மாட்டீங்க. இப்போ வந்து எங்களோட காளான் சூப் வந்து இதுல குடிக்கணும்னு சொன்னா 120 150 ரூபா. அதே டேக்அவேன்னு சொன்னா 180 ரூபா. கட்லட் வந்து 30 ரூபா. பட் அதே மாதிரி சாண்ட்விச் வந்து 200 ரூபா, ரொட்டி 200 ரூபா, பச்சி வந்து ஒரு பிளேட் ஒரு போர்ஷன் வந்து 150 ரூபா. இதான் எங்களோட பிரைஸ். ஆனா எல்லாமே என்ன சொல்ற ஒரு நார்மலான பிரைஸ். அதாவது இங்க இருக்கக்கூடிய பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா யூனிவர்சிட்டி பசங்க எல்லாம் வந்துட்டு எல்லாரும் பணக்காரங்களாவும் இருக்க மாட்டாங்க, நார்மலா இருப்பாங்க. அவங்களுக்கான இந்த ட்ரெஸ் கடை அது இதெல்லாம் வந்து நார்மலா வச்சிருப்பாங்க. அதே மாதிரிதான் இந்த ஃபுட் கடை இவங்கள்ட்ட வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி பிரைஸை வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. வருங்காலத்துல உண்மையில நீங்க சொன்ன மாதிரி தான் வந்து ஒரு பெரிய ஒரு ஹோட்டல்லா அப்படின்னு ஓபன் பண்ணிக்கிட்டா அதுல நிறைய
காளான் சந்தை சாப்பாடெல்லாம் வந்து லான்ச் பண்ணுங்க. அது நிறைய பேருக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கும். அண்ட் வந்து இந்த காளானை பார்த்துட்டு நிறைய பேர் சும்மா அந்த அங்கங்கே முளைக்கிற காளான்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருவாங்க. சார் சொல்லுங்க, இதுல வந்து ஏதாச்சும் சைட் எஃபெக்ட் இருக்கா? சப்போஸ் வந்து இதை பார்த்துட்டு அவங்க தெரியாத நம்ம அதை வந்து ட்ரை பண்ண அதுல ஏதாச்சும் சைட் எஃபெக்ட்? அதுல எல்லாருக்குமே ஓகே இருக்கிறோம். அதுல எல்லாருமே ஓகே இருக்கிறோம். என்னடா அது தெரியும் தானே, சும்மா நோமலா முளைக்காதானே, அது எல்லாருமே சாப்பிடணும். அதான் காளான் வந்து முதல்ல ஏன்னா எங்களுக்குமே காளான்டா எங்க கீழே முளைக்கிற மாதிரி ஒரு இது மாதிரி தான் இருந்தேன். ஆனா காளான் அப்படி இல்லை. காளான் வந்து ஒரு செட் போட்டு செட்டுக்குள்ள அதெல்லாம் மீட் அது நம்ம ஃபுட்டு கண்ணு எடுக்கிறதுக்கான இந்த காளான் இருக்கு. அது விதை எடுத்து போட்டு அது எல்லாம் அது செப்பரேட்டா ஒரு ரூம் மாதிரி வச்சு நாங்க அதை ஒழுங்கு நான் நீட்டா தான் பராமரிப்போம். காளான் வந்து காளான் மரக்கறியை விட எங்களை காளான் நீட்டுன்னு சொல்லலாம். அப்படித்தான் இருக்குமாங்க. மற்றது காளான் வந்து ப்ரோட்டீன் தான். காளான் வந்து ப்ரோட்டீன் நேரச்சத்து தான். மற்ற எந்த சைடு எஃபெக்ட்டுமே இல்லை. இப்போ எல்லாமே என்ன சொல்றது, அதான் இதுக்கு வந்து மருந்தே பாவிக்கல. அப்போ மருந்து பாவிக்கலான்னா காளான் வந்து ஓர்கானிக்காக தான் இருக்கும். அதை மாதிரி நாங்கள் இங்கே செய்யறதுமே இல்லை. அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்றது, எல்லாமே நாங்கள் மூணு எல்லாம் அந்த கூடையல் அந்த அப்படித்தான் மற்ற பார்சல் பண்ணி கொடுக்குற பார்சல் கொடுக்குறோன்னு சொன்னால் பேப்பர் கப் மற்ற ப்ரௌன் பேக் ஷாப்பிங் பேக் எல்லாம் பெருசா பாவிக்கிறது நாங்க. அது இப்ப இல்ல, 2021 தொடக்கையும் அப்படித்தான். கண்டிப்பா சூப் குடிக்கும் போது கூட அந்த மண் சட்டி அந்த மண் சட்டி பார்த்துருக்கீங்க. அதை எல்லாமே நாங்க என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். மற்றது இந்த அதான் 150 ரூபா விலையில இங்க வந்து யாழ்ப்பாணத்துல நீங்க காளான் சூப் கிடைக்குன்னு சொன்னா, காளான் சூப் பண்ணல, சூப் கிடைக்குனாலே கொஞ்சம் கஷ்டம் தான். சூப் கிடைக்குன்னு சொன்னா மற்றது நாங்க ஒரே டேஸ்ட்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் வந்து 2021 ஸ்டார்ட் பண்ணது இப்போ வரையும் ஒரே டெஸ்ட்லாம் கொடுத்துருக்கேன். சூப்பர். மேல பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் வந்து இளைஞர்களுக்கு தொழில் என்ன பண்ணலாம், எப்படி நம்ம முன்னேறலாம் அப்படின்னு சொல்லி பல விஷயத்த போட்டு வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்டு சொன்னால் கையில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு காசு இருக்கும். பட் அந்த காசை வந்து எப்படி வந்து எது மூலம் இன்வெஸ்ட் பண்ணி எப்படி வாழ்க்கையில் முன்னேறன்றது தெரியாது. பட் இவர் இந்த ஒரு 28 வயசுல இவ்வளோ விஷயத்துக்கு சாதிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லை, இவர் இன்னும் நிறைய சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் வந்து விஷ் பண்ணிக்கொள்கிறோம், ப்ரேயர் பண்ணிக்கொள்கிறோம். அதை தாண்டி இப்போ உங்களை வந்து இப்போ உங்களை கான்டாக்ட் பண்ணி உங்களோட காளான் வந்து எடுத்துக்கொள்றதுக்கோ சரி, இல்லை காளான் சார்ந்து ஏதாச்சும் ஃபுட் வந்து உங்களுக்கு வேண்டாலும் சரி, வந்து எப்படி உங்களுக்கு தொடர்பு கொள்ற அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் சொல்றீங்களா? இதுலேயே இருக்கு, எங்களை கடையிலேயே இருக்கு. மற்ற என்ன வந்து என்ன ஃபோன் நம்பர் வந்து 76 39 41 446 இந்த நம்பரை கால் பண்ணால் மற்ற காளானும் எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் வந்து காளான் நாங்கள் வளர்க்குறதானே. மற்ற இதில் ஃபுட் சிட்டிக்குன்னு இப்போ பெரிய ஃபுட் சிட்டி லோக்கல் ஃபுட் சிட்டி இருக்கு தானே. இப்போ காகல்ஸ் அந்த மாதிரி இடத்துக்கு சிங்கிள் இடத்துல தான் காளான் வராது. மற்ற இங்கே நோர்த்து டி சிட்டி இப்படி எல்லா இடமே வந்து நான் தான் காளான் கொடுக்குறேன். அது மாதிரி ஃபங்க்ஷனுகளுக்கு ஓடுறதுக்கு இப்போ ஹோட்டல் ஓடர்லாம் நான் கொடுக்குறேன். இப்போ தேவையான ஆட்கள் கால் பண்ணால் அவைக்கும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி காளான் கொடுக்கலாம். அப்போ எல்லாமே இருக்கு. ஸோ வந்து பிரதரோட காளான் பயிற்சியை நாங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஃப்ரைடே உங்களுக்கு காண்பிக்க முடிஞ்சா காண்பிப்போம். ஆனால் வந்து இப்போதைக்கு இது பற்றின டீட்டெயில் வந்து நீங்கள் அறிஞ்சு கொண்டிருப்பீங்க. அவரோட கான்டாக்ட் நம்பர் வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளேல காண்பிக்கிறேன். அது போக வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துக்கொள்றேன். இந்த 5 இயர்ஸாக வந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ இதில் வந்து மோஸ்ட்லி வார கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக விரும்பக்கூடிய ஃபுட் இந்த இதில் வந்து எதை விரும்புவாங்க? எந்த கடை தான் எல்லாத்தையும் தான் சொல்லுவேன். எல்லாம் கண்டிப்பாக. ஏன்னா நான் ட்ரை பண்ணி பார்த்தாலும் எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது. ஹெல்த்தியான எல்லாமே ஹெல்த்தி தான். இப்போ சில பேர் ஒயில விரும்ப மாட்டோம். எண்ணெய் இருக்காதுன்னு சொன்னா அதை வந்து குடராஜ் வாங்குறது வந்து காளான் சூப் தான் விரும்பினான். சில பேர் அந்த என்ன சொல்றது, அந்த கிறிஸ்பியா அப்படி சாப்பிட மாட்டா. அது ஒவ்வொருத்தர் கேட்டகரி தானே. இப்ப எங்களுக்கு பஞ்சில வந்து அவ்வளவு ஆயில் எல்லாம் இல்ல. நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்றோம், நம்ம இந்த KFC எல்லாம் சாப்பிட்டா ஒரு பேப்பர்ல வந்து நம்ம மொத்தி எடுத்தோம்னு சொன்னா நிறைய ஆயில் வரும். இதுல வந்து அந்த அளவுக்கு ஆயில் இல்ல, போயிட்டு வடிச்சு போயிடுது. அதான் அப்ப சில பேருக்கு அந்த கிறிஸ்பியா சாப்பிடணும்னு சொல்றாங்க, பஜ்ஜியை சாப்பிடுவாங்க. ஆனா இப்ப ஆயில் நாங்க சூப் தான் கொடுப்போம். அவங்க வந்து சூப் தான் கொடுப்பாங்க. எங்களுக்கு சூப்புக்கு புரிவா ஒரு கஸ்டமர் இருக்கு, பஜ்ஜிக்கு ஒரு புரிவா கஸ்டமர் இருக்கு. அதை மாதிரி தான் மற்ற இது வந்து காளான் டேவல் தானே. சாண்ட்விச் வந்து சாண்ட்விச் ரொட்டிக்கெல்லாம் காளான் டேவல். அப்ப அது இன்னொரு டேஸ்டா இருக்கு. இதை விட என்னன்னு சொல்றது, பஜ்ஜியை விட அது வந்து இன்னொரு டேஸ்ட்ல இருக்கு. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்ல இருக்கு. அந்த டேஸ்ட் ஒவ்வொருத்தருக்கு என்னமா இருக்குமா. நாங்க ஸ்டார்ட் பண்ண புதுசுல இருந்தே பஜ்ஜி கொஞ்சம் எல்லாருமே விரும்பி சாப்பிடுறோம். சூப்பும் போடுறதான். சூப் வந்து ஹெல்த்தியா தானே இருக்கும். சூப்பும் வாங்கணும். பஜ்ஜி வந்து அந்த கிறிஸ்பியா இருக்கிற அந்த கிறிஸ்பி அந்த சத்தத்துக்கு அந்த பஜ்ஜியை கொஞ்சம் விரும்புறாங்க கொஞ்சம் கூட. ஓகே. அண்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நான் வந்து
சாண்ட்விச்சும் இருக்கு அண்ட் அதே மாதிரி ரொட்டின்னு சொல்லும்போது நான் எப்படி இருக்குன்னு சொல்லி யோசிச்சிருந்தேன். பட் வந்து அவங்க வந்து நம்ம பக்கம் நம்ம சவர்மா சாப்பிடுவோம்ல அதே மாதிரி தான். அதான் சவர்மாவே தான். அது என்ன பிரச்சனை சொன்னா சவர்மாக்கு வந்து மயோனிஸ் செட் பண்ணுவோம். ஆட் பண்ணுவோம். ஆனா நாங்க வந்து வெஜ் தானே, வச்சுன்றதா அதனால நாங்க அந்த மயோனிஸ் செட் பண்றோம். அதால நாங்க ரொட்டி என்ன சொல்லிக்கிறோம். ரொட்டின்னு சொல்றேன். அதே மாதிரி சலாட் எல்லாம் வச்சு நீங்க பாத்துருக்கீங்க. நல்லா இருக்கு. அதான் ட்ரை பண்ணிருந்தேன். அதான் ஒரு கஸ்டமரா வந்து சொன்னாங்க, இத மாதிரி பெட்டி கடையில வந்து இது வந்து சலாட் எல்லாம் வச்சு தர மாட்டாங்க, நீங்க அதெல்லாம் செஞ்சு தாரீங்க. ஓகே சூப்பர். உண்மையில வந்து அந்த அளவுக்கு இருக்கு. கஸ்டமர்ஸும் அப்படி வந்துட்டு இருக்கிறாங்க. நான் நார்மலா வந்து வீடியோல காண்பிக்காமலே கஸ்டமர் கிட்ட எல்லாம் நான் கேட்டிருந்தேன் ரிவ்யூ வந்து புதுசாலாம் வந்து ட்ரை பண்ணிட்டு போறாங்க. புதுசா வந்து ட்ரை பண்ணவங்க வந்து அவங்க இதுக்கு அடிக்ட் ஆகி மறுபடியும் வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. சொல்லப்போனால் நான் வந்து அடிக்ட் ஆகிட்டேன். அவ்வளோ செம டேஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் நிற்கிறது வந்து கோண்டாவில் சைட்டில். ஸோ வந்து அவங்களோட அந்த பிரான்ச்சில் அடிக்கடி நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஆக்சுவலாக வெஜ் ஃபுட் வந்து எங்கெங்கெல்லாம் கொடுக்குறாங்களோ அங்கெல்லாம் இப்போ நான் தேடி போய் சாப்பிட்றேன். அது ஒரு வழக்கமாக போயிடுச்சு. ஓகே ப்ரோ, வந்து வாழ்த்துக்கள். கண்டினியூ வந்து தொடருங்க. முடிஞ்சா நாங்கள் உங்கள்கிட்ட காலம் வந்து மேக் பண்ணுறதை வந்து பார்க்க முடிஞ்சா வந்து பார்க்குறோம் நாங்கள் நெக்ஸ்ட் வாட்டி. ஸோ வந்து ப்ரோவுக்கு சப்போர்ட் கொடுக்குற மூலமாக வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. அந்த 2 லொக்கேஷன் சொல்லியிருக்காப்புல, நான் அந்த லொக்கேஷனை வந்து உங்களுக்கு வீடியோவில் நான் ஆட் பண்ணி கொள்வேன். ஸோ 2 இடத்துக்கு வந்து உங்களுக்கு எது பக்கத்துல இருக்கு அங்கே போங்க. வருங்காலத்தில் பண்ண பக்கம் நிறைய இடங்களில் நீங்கள் பிரான்ச் ஓப்பன் பண்ணி ஆகணும் பண்ணுவீங்க. அது கண்டிப்பா உங்களோட உழைப்புக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றியா வந்திருக்கும். ஓகே, அண்ட் பிரதரை பற்றின அவரோட அந்த தொழில் முயற்சிகளை பற்றின கமெண்ட் வந்து வீடியோக்குள்ள சொல்லுங்க. நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறோம். அப்படி பாய்னு சொல்லிடலாமா? ஓகே, பாய்.